இன்றைய முக்கிய செய்திகள். ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி காலாவதியாகிவிட்டதாக அதிரடி. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அறிவிப்பால் அதிமுகவில் புதிய குழப்பம். திருப்பூர், விழுப்புரம் மாவட்டங்களில் டைடல் பூங்காக்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஸ்டாலின். இளைஞர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே வேலை வாய்ப்பு என அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரித்தாலும் புதிய கட்டுப்பாடுகள் இல்லை. எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மக்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். அதிருப்தி எம்எல்ஏக்கள் 12 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி மனு. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு உத்தவ் தாக்கரே பதிலடி. வணக்கம். அடுத்த மாதம் நடைபெறும் அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி திரு ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்ததாக தகவல் வெளியான நிலையில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவியை ரத்தாகிவிட்டதாக எடப்பாடி தரப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவமதிக்கப்பட்டதால் அவர் பாதியில் வெளியேறினார். இதையடுத்து ஆதரவாளர்களுடன் நேற்றிரவு டெல்லி சென்ற அவர் ஆன்லைன் மூலம் தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின. அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழு தமது ஒப்புதலின்றி கூட்டப்படுவதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் புகார் எதுவும் கொடுக்கப்படவில்லை என அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வைத்திலிங்கம் மறுத்தார். கட்சியை எப்படி வழி நடத்துவது என்பது பற்றி ஆராய்ந்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவு செய்யப்படும் என்றார் அவர். இப்ப எந்த நீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ சந்திக்கின்ற சூழ்நிலை இல்லை. இன்னும் 2-3 நாட்களுக்கு பிறகு எப்படி இந்த கட்சியை வழிநடத்தி செல்வது என்பதை ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி திரு பழனிசாமி ஆதரவு அதிமுக நிர்வாகிகள் கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பு விடுக்காமல் 1/5 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கேட்டுக்கொண்டாலே பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்று கூறினர். கட்சி விதியை வாசித்து காட்டிய முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் உள்கட்சி தேர்தலில் ஒற்றை வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்களை அங்கீகரிப்பது தொடர்பான தீர்மானம் நிராகரிக்கப்பட்டு விட்டதால் அவர்களின் பதவி தானாகவே காலாவதியாகிவிட்டது என்றார். வைத்திலிங்கம் என்ன சொன்னார்? தேர்வு செய்யப்பட்டவர்களை இந்த பொதுக்குழுவிலே அங்கீகாரப்பட வைக்கவதால் இவர்கள் செல்லாது, இவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லை என்றால் அவருடைய வாதப்படி சட்டத்தின்படியும் திருத்தப்பட்ட அந்த விதி பொதுக்குழுவிலே வைக்காததால் அந்த சட்ட திருத்தம் காலாவதி ஆகிவிட்டதால் ஒருங்கிணைப்பாளர் இணையறிவிப்பாளர்கள் தேர்வும் ரத்து செய்யல, காலாவதி ஆகிவிட்டது. அதுவாகவே காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே இனி ஓ பன்னீர்செல்வம் இந்த இயக்கத்தினுடைய பொருளாளர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தினுடைய தலைமை கழக செயலாளர்கள். ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத நிலையில் கட்சியை தலைமை கழக நிர்வாகிகள் இனி வழி நடத்துவார்கள் என்றும் திரு சி வி சண்முகம் கூறினார். நீதிமன்ற உத்தரவு எதுவும் மீறப்படவில்லை என்றும் வழக்கு நடந்தால் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவரது பேட்டி வெளியானதும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அதிமுக அலுவலக சுவர் விளம்பரங்களில் இருந்த திரு பன்னீர்செல்வத்தின் படமும் பெயரும் வெள்ளை வண்ணம் பூசி அழிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தியாகராயர் நகரில் திருமதி சசிகலாவின் வீட்டின் முன் திரண்ட அதிமுகவினர் அவரை அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்க கோரியும் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு எதிராகவும் முழக்கமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருப்பூர், விழுப்புரம் மினி டைடல் பூங்காக்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பலன் பெறுவார்கள் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள டைடல் பார்க்கில் தொழில்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ்நாட்டின் மேம்பட்ட உற்பத்தி மாநாட்டில் அவர் பங்கேற்றார். அங்கு 212 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையத்தை திறந்து வைத்த அவர் ஸ்ரீபெரும்புதூர், ஓசூர் தொழிற்பேட்டைகளில் தொழில் புத்தாக்க மையங்களையும் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 76 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மினி டைடல் பூங்காக்களுக்கும் நிகழ்ச்சியில் அவர் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின், புதிய டைடல் பூங்காக்களால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பலன் பெறுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் உள்ள 2ஆம் மற்றும் 3ஆம் அடுக்கு நகரங்களிலும் மினி டைடல் பூங்காக்கள், நியோ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்படும் அறிவிச்சிருந்தேன். அதன் அடிப்படையில் திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கு இன்று என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த பூங்காக்கள் செயல்பட தொடங்கும் போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்களது மாவட்டத்திலே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்.
எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியில் சூரிய எரிசக்தி, மின்னணுவியல், மின் வாகனம், வான்வழி பாதுகாப்பு, முப்பரிமாண வடிவமைப்பு, அச்சிடுதல், ரோபோட்டிக்ஸ் ஆகியவை எதிர்காலத்துக்கான புதிய தொழில்துறைகளாக கண்டறியப்பட்டு அதற்கேற்ப நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் தயார் செய்யப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். 2030ஆம் ஆண்டில் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் கொண்டதாக தமிழக பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் தினசரி கொரோனா தொற்று 1000-ஐ கடந்துள்ள போதும் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 4 மாதங்களுக்கு பிறகு ஒருநாள் தொற்று 17,000-ஐ கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 17,336 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் 13 பேர் உயிரிழந்தனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,218 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பையில் மட்டும் 2,218 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் 3,890 தொற்று பாதிப்பு உள்ளது. டெல்லியில் 1,934 மற்றும் தமிழகத்தில் 1,063 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம், பல்வேறு நாடுகளில் கொரோனா தினசரி தொற்று 50,000 முதல் 1 லட்சம் வரை உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 92% பேர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். தொற்று உயர்ந்து கொண்டிருந்தாலும் உயிர் பாதிப்பு என்பது இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தொற்று ஏற்படுபவர்களுக்கு மிதமான காய்ச்சல், தொண்டை வலி, தலைவலி, சளி போன்ற உபாதைகள் மட்டுமே ஏற்படுகிறது. ஒரு 6-7 நாட்கள் தனிமைப்படுத்துதலுக்கு பிறகு அவர்களுக்கு நெகட்டிவ் வந்துவிடுகிறது. 40% மருத்துவமனைகளில் சேர்ந்தால் மட்டுமே அந்த கட்டுப்பாடுகள் விதிக்க ஒரு அவசியம் என்பது ஒன்றிய அரசின் விதிமுறைகளில் ஒன்று. எனவே அது மாதிரியான நிலை தமிழகத்தில் வரவில்லை. வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வசதி இல்லாதவர்களுக்கு ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனை, ஸ்டான்லி மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்த திரு சுப்பிரமணியம், கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனையை மீண்டும் கொரோனா சிகிச்சை மையமாக மாற்ற திட்டமிட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் தற்போதைக்கு புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லை என்றும் மக்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது என்றும் அவர் கூறினார். பள்ளி குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு திரு சுப்பிரமணியம் அறிவுறுத்தினார். இதற்கிடையே திருவள்ளூர் மாவட்டத்தில் பொது இடங்களில் மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுமாறும், கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் திரு ஆல்பி ஜான் வர்கீஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வணிக வளாகம், உணவகங்களில் கிருமி நாசினி வைக்குமாறும் உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ள அவர், முகக்கவசம் அணியாமல் வெளியே வருவோருக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிராவில் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள திரு ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 12 பேரை தகுதி நீக்கம் செய்யுமாறு பேரவை துணைத் தலைவரிடம் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தரப்பு மனு அளித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜகவுக்கும் சிவசேனாவுக்கும் இடையே ஆட்சி அமைப்பதில் மோதல் ஏற்பட்டது. இதனால் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் சிவசேனா ஆட்சி அமைத்தது. 3வது ஆண்டை ஆட்சி நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே உருவில் திரு உத்தவ் தாக்கரே அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சிவசேனா எம்எல்ஏக்கள் 38 பேர் மற்றும் சுயேட்சைகள் 7 பேருடன் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் திரு ஷிண்டே தங்கியுள்ளார். சிவசேனா கட்சியுடன் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் தங்கள் வசம் இருப்பதாக கூறியுள்ள அவர், எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதை தடுக்கும் வகையில் திரு ஏக்நாத் ஷிண்டே, திரு மகேஷ் ஷிண்டே உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு பேரவை துணைத் தலைவர் திரு நர்ஹரி ஜிர்வாலிடம் திரு உத்தவ் தாக்கரே தரப்பு மனு அளித்துள்ளது. மேலும் திரு அஜய் சௌத்ரியை சட்டமன்ற கட்சி தலைவராக அறிவித்து கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்று கூறியுள்ள எம்எல்ஏக்கள் பேரவை துணைத் தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர். சட்டமன்ற கட்சி தலைவராக தாம் தேர்வு செய்யப்பட்ட கடிதத்தையும் பேரவைத் தலைவருக்கு அனுப்பியுள்ள திரு ஏக்நாத் ஷிண்டே, தங்களை தகுதி நீக்கம் செய்தால் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவதுடன் சிவசேனா கட்சி மற்றும் சின்னத்திற்கு உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தை நாட உள்ளதாக எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஆளும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவாரை
மத்திய அமைச்சர் ஒருவர் மிரட்டியதாக சிவசேனா செய்தி தொடர்பாளர் திரு சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிருப்தி எம்எல்ஏக்களை மும்பைக்கு அழைத்து வர அவர்கள் தங்கியுள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்ற சிவசேனா எம்எல்ஏ திரு திலீப் லாண்டியை அசாம் போலீசார் கைது செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகா விகாஸ் அகாடி கூட்டணி அரசு கவிழும் நிலையில் உள்ளதால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் திரு உத்தவ் தாக்கரேவுக்கு ஏற்பட்டுள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி எந்த நேரத்திலும் உத்தரவிடலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திருமதி திரௌபதி முர்மு இன்று மனு தாக்கல் செய்தார். தற்போதைய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. மனு தாக்கல் செய்ய 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஒடிசா மாநிலத்தின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலாளர் திரு PC மோடியிடம் மனுவை அளித்தார். வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் திரு மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, பாஜக தேசிய தலைவர் திரு JB நட்டா, பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதிமுக சார்பில் திரு O பன்னீர்செல்வம், எம்பிக்கள் திரு தம்பிதுரை, திரு ரவீந்திரநாத் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகள், YSR காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதாதளம் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். மனு தாக்கல் செய்த திருமதி திரௌபதி முர்மு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் ஆகியோரிடம் ஆதரவு கோரினார். எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள திரு யஷ்வந்த் சின்ஹா வரும் 27ஆம் தேதி மனு தாக்கல் செய்கிறார். கோவையில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சைக்கிள் சாதனையாளர் ஒருவர் தனது மகளுடன் களமிறங்கியுள்ளார். சாய்பாபா காலனியைச் சேர்ந்த விஷ்ணுராம் உடற்பயிற்சி கூடம் மற்றும் மழலையர் பள்ளியை நடத்தி வருகிறார். நெடுந்தூர சைக்கிள் பயணத்தில் ஆர்வம் கொண்ட அவர் கோவிட் முன்கள பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கோவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 623 கிலோமீட்டர் தூரத்தை 23 மணி நேரத்திலும், தடுப்பூசி பிரச்சாரத்துக்காக திரிசூருக்கு 100 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்திலும் கடந்து சாதனை புரிந்தவர். புவி வெப்பமயமாதல் விழிப்புணர்வுக்காக சேலத்துக்கு 4.5 மணி நேரத்தில் சென்று சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தந்தையை பார்த்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ரக்ஷாவுக்கும் சைக்கிளில் நீண்ட தூரம் செல்ல ஆசை வர அதற்கான பயிற்சியை தொடங்கியுள்ளார். கோவையில் இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதிகளின் பள்ளிகளுக்கு சென்று பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் முடிவு செய்துள்ளார். ஸ்போர்ட்ஸ் சீரியஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்க இப்போ 9.5 இயர்ஸ் ஓல்டு. அவங்க லாஸ்ட் 2.5 இயர்ஸ் நான் அவங்க சைக்கிளிங் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இது மாதிரி நிறைய கிட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் சைக்கிளிங்கில். நெக்ஸ்ட் நானும் என் பொண்ணு சேர்ந்து பிளானிங் ஃபார் சைக்கிளிங் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்ட் டிரைவ் எதுக்கு இருக்குன்னா பொன் குழந்தைகளுக்கு படிப்பு 100% கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அது பண்ணியிருக்கோம். அண்ட் சேஃப்டி ஆஃப் கேர்ள் கிட்ஸ். வாரத்தில் 5 நாட்கள் உடற்பயிற்சி கூடத்திலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தினமும் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு சைக்கிளிலும் இந்த சாதனை தந்தை மகளுக்கு பயிற்சி வழங்கி வருகிறார். வீடியோ கேம்களில் சிக்கி உடலை வலுவாக்கும் விளையாட்டுகளை தொலைத்து வரும் இந்த கால குழந்தைகளின் நடுவே 10 வயதிலேயே சாதிக்க களமிறங்கியுள்ள சிறுமி ரக்ஷாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இனி வருவது செய்தித் துளிகள். குஜராத் கலவர வழக்கில் பிரதமர் திரு மோடி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு மோடி இருந்தபோது 2002ஆம் ஆண்டு அகமதாபாத் குல்பர்க் காலனியில் நடைபெற்ற கலவரத்தில் 69 பேர் உயிரிழந்தனர். இந்த கலவர வழக்கில் திரு மோடி குற்றமற்றவர் என சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அக்னிபாதை திட்டத்தின் கீழ் கடற்படை மற்றும் விமானப்படையில் சேர்வதற்கான விண்ணப்பம் இன்று தொடங்கியுள்ளது. கடற்படை மற்றும் விமானப்படையின் இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாதை திட்டத்தின் கீழ் சேர்பவர்கள் 4 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற முடியும். அதன் பிறகு 25% பேர் மட்டுமே தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள். இந்த திட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்குவங்க மாநிலம் மிட்னாப்பூர் மாவட்டம் பாலிச்சாக் ரயில் நிலையத்தில் ரயில் வரும்போது தண்டவாளத்தை கடக்க முயன்று கீழே விழுந்தவரை ரயில்வே ஊழியர் சதீஷ்குமார் உடனடியாக செயல்பட்டு காப்பாற்றிய காட்சி வைரலாக பரவி வருகிறது.
பயணியின் உயிரை காப்பாற்றிய அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கர்நாடக மாநிலம் துர்காநட்டி கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவப்பா மர்தி தனது நாயின் பிறந்த நாளை 100 கிலோ கேக் வெட்டி 5000 பேருக்கு விருந்தளித்து கோலாகலமாக கொண்டாடினார். நாய்க்கு மாலை அணிவித்து கிராமத்தில் ஊர்வலமாக அழைத்துச் சென்ற அவர் நாயின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். கர்நாடக மாநிலம் மலைப்பட்டி கிராமத்தில் தனக்கு தினமும் உணவு வழங்கிய மூதாட்டி சியாமளா உயிரிழந்தது தெரியாமல் குரங்கு ஒன்று அவரது உடலையே சுற்றி சுற்றி வந்த காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மூதாட்டியின் உறவினர்கள் துரத்திய போதும் குரங்கு நகர மறுத்தது. மூதாட்டியின் உடலை எடுக்க விடாமலும் குரங்கு தடுக்க முயன்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மாநில பாடத்திட்டத்தின்படி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து மருத்துவ படிப்பை முடித்த சிறந்த 28 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் இடஒதுக்கீடு கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பொதுப் பிரிவில் 31%, பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு 26.5%, எம்பிசி 20%, தாழ்த்தப்பட்டோர் 18%, மலைவாழ் பிரிவினர் 1%, இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டோர் 3.5% என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறதா என்பது குறித்து முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதற்காக தமிழக அரசு 1 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. வட்டார, மாவட்ட, மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த மாதம் தொடங்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் சர்வதேச வீரர்களுடன் கலந்துரையாட ஏற்பாடு செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஆவின் கடைகளில் ஆவின் பொருட்கள் மட்டுமே விற்க வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார். மற்ற பொருட்களை விற்பனை செய்தால் ஆவின் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன், திரு சாமிநாதன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் கண்ணதாசன் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். காரைக்குடியில் கண்ணதாசன் மணி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் திரு ரகுபதி, திரு பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டத்தை தொடர்ந்து காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்தும் வகையில் திட்டம் வகுத்து சமர்ப்பிக்க டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் மது பாட்டில்களை திரும்ப ஒப்படைப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஈரோடு மாவட்டம் பாகூரில் காவிரி ஆற்றில் டன் கணக்கில் திடக்கழிவுகள் கொட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகராட்சி நிர்வாகமே இரவோடு இரவாக லாரிகளில் எடுத்து வந்து திடக்கழிவுகளை ஆற்றில் கொட்டியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் காவிரி ஆறு மாசடைந்து பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாழாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். நாகையில் புத்தக கண்காட்சி கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 110 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். நாகர்கோவில் மாநகராட்சி குப்பை கிடங்கு 2வது நாளாக தொடர்ந்து எரிந்து வருவதால் 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் புகை மூட்டத்தால் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். 80 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 5 தீயணைப்பு டேங்கர் சுமார் 80 பேர் தீயை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஆணையாளர் மற்றும் CHO எல்லாரும் வந்து முழு நேரமாக இங்கே தான் அந்த தீயை அணைப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 25 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவிற்கு குப்பைகள் குவிந்து கிடப்பதால் தீயை அணைக்க 4 நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. சென்னை அம்பத்தூர் அருகே அத்திப்பட்டில் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய பேருந்து டீக்கடை மீது மோதி அருகில் இருந்த வீட்டுக்குள் புகுந்தது. இதில் டீக்கடை முற்றிலும் இடிந்து போனது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 10 பேர் உட்பட 16 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூரை அடுத்த வெண்ணைமலையில் நின்றிருந்த லாரி மீது கல்லூரி பேருந்து மோதியதில் 14 மாணவிகள் காயமடைந்தனர். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு விழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. பட்டத்து யானை முன்னே வர நாட்டிய குதிரை நடனமாட சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தர்காவில் பிரார்த்தனை செய்தனர்.
போடி அருகே மேலச்சொக்கநாதபுரத்தில் 100 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளிப்பட்டு சொக்கநாத சுவாமி கோயில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 52 சேந்தங்குடி மாரியம்மன் கோயில், கரூர் மாவட்டம் குளித்தறை அருகே வடக்கு வெள்ளாளப்பட்டி பகவதி அம்மன் கோயில், வேதாரண்யம் அருகே கோவில் 10 அங்காள பரமேஸ்வரி கோயில், காட்டுமன்னார் கோவில் அருகே வடக்கு கொளக்குடி காளியம்மன் கோயில், சீர்காழி அருகே தென்பாதி சீரடி சாய்பாபா கோயில், திருக்கோவிலூர் சீரடி குபேர சாய்பாபா கோயில் ஆகிய கோயில்களிலும் குடமுழுக்கு நடைபெற்றது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறித்த சென்செக்ஸ் 462 புள்ளிகள் உயர்ந்து 52,728 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறித்த நிப்டி 143 புள்ளிகள் அதிகரித்து 15,699 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் சரிந்து 37,960 ரூபாயாகும். 1 கிராம் 4,745 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 66 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அடுத்த மாதம் நடைபெறும் அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் புகார் கொடுத்ததாக தகவல் வெளியான நிலையில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவியை ரத்தாகிவிட்டதாக எடப்பாடி தரப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா தொற்று 1000-ஐ கடந்துள்ள போதும் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு பேரவை துணைத் தலைவரிடம் உத்தவ் தாக்கரே தரப்பு மனு அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.